ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தளபதி விஜய் சாரோட 68வது திரைப்படம் வந்து ஹாட் திரைப்படத்தோட ட்ரெய்லர் வந்து ரீசெண்டாக வந்து நேற்று வந்து வெளியாயிருக்கு. வெளியாகி 5 மணி நேரத்துலேயே வந்து கோடிக்கணக்கில் வந்து லைக் வாங்கியிருக்கு. அதேமாதிரி வந்து கோடிக்கணக்கில் வந்து வியூஸ் அள்ளி கூச்சிருக்குது. தமிழ்நாட்டு இந்திய சினிமாவிலேயே முதல்ல வந்து இருக்கிற படம் வந்து ஹாட் திரைப்படம் தான். அதுதான் அந்த படத்தோட ட்ரெய்லர் தான் வந்து இவ்வளோ லைக் வாங்கியிருக்கு. நிறைய பேர் வந்து இது பண்ணுறாங்க. அதேமாரி வந்து முதல் இடத்துல இருந்து நம்ம ஹாட் திரைப்படம் வந்து இருக்குது. அது வந்து சொல்ல முடியாது. ஆனால் தளபதி வந்து இதில் வந்து செம்மையாக வந்து மிரட்டியிருக்காரு. இதில் வந்து நடிகர் பட்டாலுமே வந்து நிறைய பேர் வந்து நடிச்சிருக்காங்க. இதில் வந்து பிரபுதேவா, லைலா, நம்ம ஸ்னேகா, பிரசாந்த், அஜ்மல் எல்லாருமே வந்து நடிகர் பட்டாலுமே நடிச்சனால வந்து இந்த படத்துக்கு வந்து எதிர்பார்ப்பு வந்து ரொம்பவுமே அதிகமாகிடுச்சு. இந்த ரசிகர்கள் அதுலேயும் போது பார்க்குறாங்க, ட்ரெய்லர்லாம் பார்த்து ரொம்பவுமே வந்து சந்தோஷமாகறாங்க. படம் வந்து 5ஆம் தேதி செப்டம்பர் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. அதனாலே வந்து மக்கள் வந்து ஆவலோட எதிர்பார்த்தாங்க இந்த படம் எப்போ வெளியே வரட்டும். ஆனால் வந்து ஆடியோ லான்ச் நடத்துறதுக்கு வந்து ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து நம்ம தளபதிக்கு வந்து நிறைய பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. அவரோட ஆடியோ லான்ச்சை கூட வெளிவிடாத அளவுக்கு வந்து என்னெல்லாமோ பண்ணிட்டு இருக்காங்க. அவர் வந்து இப்போ அரசியல் வந்து மாசா வந்து என்ட்ரி கொடுத்துருக்காரு. தமிழக வெற்றிகளும் ஒரு அரசியல் வந்து தொடர்ந்துட்டனால வந்து நம்ம தளபதிக்கு வந்து நிறைய வந்து இது கொடுக்குறாங்க. நல்ல நிறைய இது கொடுக்குறாங்க. அதனால் வந்து அவரோட ஆடியோ லான்ச் கூட நடக்க வாய்ப்பு இல்லாமல் தான் போயிட்டுருக்கு. நடக்குமா நடக்கான்னு தெரியாமல் இருக்குது. ட்ரெய்லரே வந்து ஆகஸ்ட் 15 தான் நம்ம இந்த ட்ரெய்லர் வந்து வெளியே வந்து நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. ஆனால் வந்து நம்ம தளபதி விஜய் வந்து இதில் சின்ன வயசாக நடிச்சிருப்பாங்க. அந்த மூஞ்சி சரியில்லைன்ட்டு நிறைய பேர் பண்ணாலும் வந்து அந்த மூஞ்சி வந்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணதுக்காண்டி நம்ம வெங்கட் பிரபு சார் வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பாரு. அதனாலே வந்து ட்ரெய்லர் வர ரொம்ப லேட் ஆகிட்டு தேசிய கொடி சின்னத்தெல்லாம் வச்சு பார்க்கும்போது வந்து ஆகஸ்ட் 15 தான் வந்து இந்த ட்ரெய்லர் வரதா இருந்திருக்கு. அதனால் வந்து 2 days லேட்டாக தான் வந்து இந்த ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணுங்க. ஆனால் வந்து ட்ரெய்லருக்கு வந்து மக்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வந்து லைக் வந்து கோடிக்கணக்கில் போயிருக்கு. அதே மாதிரி வியூஸும் கோடிக்கணக்கில் போயிட்டுனால வந்து இந்திய சினிமாவில் வந்து முதல் ட்ரெயிலில் வந்து இவ்வளோ லைக் வாங்கிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் வந்து இதில் நடித்த நடிகர் எல்லாம் வந்து செம்மையாக இருந்தது. அதுமாரி வந்து வெங்கட் பிரபு டைரக்ட் பண்ணுற எல்லா படத்துலையும் வந்து அவங்களோட தம்பி பிரேம்ஜி வந்து கண்டிப்பாக இருப்பார். அவர் வந்து சென்னை 28 ஓடிக்கிட்டே இருக்கார். அதேமாரி வந்து இந்த மூவிலையும் வந்து ஓடிக்கிட்டே இருக்கார். ரவுடி வந்து துரத்துறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் ஓடிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அதேமாரி தான் வந்து இந்த ட்ரெயிலில் வந்து கொஞ்சம் நேரம் காமிச்சிருக்காங்க நம்ம பிரேம்ஜி வந்து. அதேமாரி வந்து சின்ன வயசில் இருக்க நம்ம குட்டி தளபதி வந்து அவங்க அப்பாட்ட வந்து கேட்குறாங்க, நம்ம அம்மாவை கொண்டவங்க வந்து ஒன்னால் முடியலான்னு சொல்லி நான் களத்தில் இறங்கி வந்து எல்லாத்தையும் தீர்த்து கட்டுறேன் அப்படின்னு நம்ம தளபதிக்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்படி ஒரு சீன் வந்து காமிச்சிருக்காங்க. அதேமாரி வந்து கடைசி நேரத்தில் வந்து நம்ம கில்லி படத்தில் ஒரு டைலாக் அந்த சாமி வாழ் மாதிரி அந்த பாட்டை வந்து போட்டிருக்காங்க. அதை பார்த்தோன்னே எல்லா ரசிகர்களும் வந்து துள்ளி ஆரவாரமாக குதிக்கிறாங்க. ஒரு பக்கம் பார்க்க போனால் நம்ம கன் ஷூட்டு, குண்டு வெடிப்பு எல்லாம் வந்து செம்மையாக வந்து சென்னையில் வந்து ஒரு இடத்துல வந்து குண்டு ஏதோ வைக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அதை வந்து நம்ம தளபதி டீம் வந்து முறியடிக்கிறாங்க. முறியடிச்சு கன் ஷாட்டில் வந்து எல்லாத்தையும் வந்து சுட்டு தள்ளுறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தான் துப்பாக்கியில் வந்து காமிச்சிருவாங்க. மும்பையில் வந்து ஒரு இடத்துல கொண்டு வைக்க போகிறாங்க. அதை எப்படிலாம் வந்து தீவிரவாதி கொண்டு போய் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரே டைமில் வந்து 10 பேரை வந்து சுட்டு கொள்வாங்க. அதேமாரி தான் வந்து இதில் வந்து அப்படி ஒரு சீன் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து மக்கள் வந்து ஆரவாரமாக எதிர்பார்த்துருக்காங்க. துப்பாக்கி மாரி வந்து இதுலேயும் வந்து ரொம்பவே வந்து டெரரிஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம தளபதி விஜய் சார் வந்து கன்னை வச்சு ஷூட் பண்ணுற சீனில் வந்து செம்மையாக இருக்குது. பைக் ரேஸில் வந்து செம்மையாக இருக்குது. பைக்கில் வந்து அப்படின்னா வந்து அவங்க பையனை கூப்பிட்டு போகிறாங்க. அந்த டைமில் வந்து ரவுடிகள் வந்து சூழ்ந்து நம்ம பைக்கில் போய் செம்மையாக வந்து கன் ஷூட் பண்ணுற நம்ம சின்ன தளபதி வந்து நிறைய பேர் வந்து ட்ரெய்லர் பார்த்து வந்து ரொம்பவுமே சந்தோஷமாகிட்டு இருக்காங்க. இந்த ட்ரெய்லர் வந்து ரொம்பவுமே முக்கியமானது என்னதுன்னா நம்ம தளபதி விஜயோட லாஸ்ட் என்ன ஒரு படம் நடிக்க போகிறாரு. இன்னும் வந்து தளபதி வெற்றி கழகம் இல்லை தமிழக வெற்றி கழகம்ன்ட்டு ஒரு இதை ஆரம்பிச்சிருக்காரு. அதனாலே வந்து நம்ம தளபதிக்கு வந்து குடைச்சல் மேலே குடைச்சல் கொடுத்துட்டே இருக்காங்க. மாநாடு வந்து இப்போ நடக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாநாடு கூட நடத்த விடாத அளவுக்கு வந்து இந்த தமிழக அரசு வந்து பண்ணிட்டு இருக்குன்னு தெரியல. ஏன்னா யார் தான் என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல, என்ன தான் நடக்குதுன்னே தெரியல. நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க நம்ம தளபதிக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பிரச்சனை வருதுன்னு. ஆனால் வந்து அவர் கண்டிப்பாக வந்து பாலிடிக்ஸில் வந்தாருன்னா வச்சு கண்டிப்பாக ஒரு ஆதரவு வந்து எல்லா ரசிகரும் வந்து கொடுப்பாங்க. அதேமாதிரி வந்து என்னோட முதல் ஓட்டு வந்து நம்ம தளபதி விஜய் சாருக்குன்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அதேமாதிரி வந்து இந்த திரைப்படம் வந்து ரொம்பவுமே வந்து வெறித்தனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து செப்டம்பர் 5 வரைக்கும் நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணுறாங்க. செப்டம்பர் 5 எப்போ வரும், நம்ம தளபதியோட விஜய் படத்தை எப்போ பார்ப்போம் அப்படின்னு நிறைய பேர் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம விஜய் படம் கண்டிப்பாக வந்து செப்டம்பர் 5 ரிலீஸ் ஆகுன்ட்டு நம்ம வெங்கட் பாபு சொல்லியிருக்காரு. கல்பத்தி ஆகரோட மேனேஜர் வந்து சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து செப்டம்பர் 5 வந்து நம்ம தளபதியோட இந்த 68வது படம் ஹாட் திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காண்டி வந்து நிறைய வேலைகள்லாம் நடந்துகிட்ருக்கு. ஆனால் வந்து இந்த ட்ரெய்லர் வந்து பக்காவாக இருக்குது. ட்ரெய்லர் வந்து நம்ம மங்காத்தாவோட 100 மடங்கு வந்து சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாலே வந்து வெங்கட் பிரபு வந்து சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி வந்து
அப்படி அஜித் வந்து சொல்லியிருக்காரு, நீங்கள் வந்து மங்காத்தை வந்து செம்மையா எடுத்தீங்க, இதுக்கு 100 மடங்கு தளபதியோட படத்தை வந்து நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதையும் ஒரு பெட்டில் வந்து நம்ம வெங்கட் பிரபு வந்து சொல்லியிருப்பாரு. ஆனால் வந்து ட்ரெய்லர் வந்து மிரட்டிருக்கு. இந்த ட்ரெய்லரை பார்த்து இந்த ட்ரெய்லர் வந்தவொடனே வந்து 5 மணி நேரத்திலே கோடிக்கணக்கில் லைக் வந்திருக்கு, கோடிக்கணக்கில் வியூஸ் வந்திருக்குன்னு சொன்னது பெரிய விஷயமா இருக்குது. மக்கள் எதிர்பார்ப்புன்னு நம்ம தளபதி விஜய் படத்தை வந்து எதிர்பார்த்துருக்காங்க. இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகிட்டு எல்லாருமே வந்து இருக்காங்க. நீங்கள் இதை பற்றி எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ரிவ்யூ வேணால் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்.